ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பொதுவா ஒரு ஃப்ளைட்ல என்னலாம் இருக்கும்? பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும், எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ டொமஸ்டிக் பிளேஸஸ்லாம் போகும்போது, எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேரா இருக்கும். சொல்லணும்னா ஒரு 4 சீட் அப்படி இருக்கும். அதே இது இப்போ இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்லாம் நம்ம போகும்போது 20% பிசினஸ் கிளாஸ் சீட்ஸா இருக்கும். இது எல்லாமே எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸா இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, எக்கனாமிக் கிளாஸ் தான் ஒரு பிளேனை ஃபுல்லா வைக்கிது அப்படின்னு. ஆனா உண்மையிலே ஏர்லைன் கம்பெனி நடத்துறவங்களுக்கு வருமானம் வர்றது எக்கனாமிக் கிளாஸா இல்ல பிசினஸ் கிளாஸா? இதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட். ஒரு ஏர்லைனை பொறுத்தவரை 12 டு ஒரு 20% பிசினஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் வருவாங்க. எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது 75லேருந்து 80% வருவாங்க. அது அந்தந்த ஃப்ளைட் மாடல் பொறுத்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இங்கேருந்து புறப்படுறது கிட்டத்தட்ட 150 எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். 24 பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல ஏர்லைனுக்கு வர வருமானம் 75% அந்த பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ்ல இருந்து தான் வருது. ஆனா இந்த 75% வருமானம் அப்படின்றதுக்கு ஒரு 20% தான் சீட் அடைக்கிறது. அப்போ என்னதான் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் அவ்வளோ தூரம் ஜாஸ்தியா மக்களை ஃபில் பண்ணாலும் அவங்களுக்கு வர வருமானமும் ரொம்ப கம்மியா தான் பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இன்னைக்கு ஏர்லைன்ல உள்ள நிலவரம். பிசினஸ் கிளாஸை பொறுத்தவரை அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் ஒரு பெரிய பேக் போனா அமைகிறாங்க. உதாரணத்துக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகுது. அதோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்தோம்னா எக்கனாமிக் கிளாஸ்க்கு 9500 இருக்கும். பிசினஸ் கிளாஸ்க்கு நம்ம ஒரு 73,000 அந்த மாதிரி ரேட் இருக்கும். அப்போ அந்த 73,000 அப்படின்றது 8-9 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு எக்கனாமிக் கிளாஸை விட. ஒரு பிசினஸ் கிளாஸ் சீட்ஸ்லாம் ஒரு ரோல கிட்டத்தட்ட 4 சீட் இருக்கும். அதே இது எக்கனாமிக் கிளாஸ்ல பார்த்தோம்னா ஒரு ரோல கிட்டத்தட்ட 9 சீட் இருக்கும். அப்போ அந்த பிசினஸ் கிளாஸ் ஒரு ரோல 4 சீட்டு இருக்கிற இடத்துல நம்ம 2 ரோ எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் வைக்கலாம். சரி, இப்போ 2 ரோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் சீட் அங்கே வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு சீட்டுக்கு 10,000 ரேட்டு வச்சாலும் 18 சீட்டுக்கு நம்ம வச்சா கூட 18,000 தான் அங்கே வருமானம் வருது. ஆனால் அதே இது ஒரு ரோல 4 சீட்டு பிசினஸ் கிளாஸ் சீட் இருக்கும்போது ஒரு சீட்டுக்கு 80,000 அப்படின்னு வச்சாலும் 80,000 இன்ட்டு 4 கிட்டத்தட்ட 3,20,000 வருமானம். அதனால இந்த பிசினஸ் கிளாஸை ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறாங்க இன்டர்நேஷனல் கேரியர்ஸ். ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸை பொறுத்தவரை இந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டொமஸ்டிக் பிளேசஸ் போகிறவங்க மோஸ்ட்டாக ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 55 நிமிஷம். இந்த 55 நிமிஷத்துக்காண்டி நான் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸில் உட்காந்து போகிறனால பெரிய அளவில் வித்தியாசம் உண்டு பண்ண போகிறதில்ல. அதனால ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மோஸ்ட்டாக எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் இண்டிகோலாம் டொமஸ்டிக் செக்டாரில் நல்லாவே சக்ஸஸ் பார்த்துச்சு. அதே இது ஏர் இண்டியா மட்டும்தான் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு டிமாண்டாக இருக்கிற ரூட்டில் மட்டும்தான். அது இங்கேருந்து பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு ஒரு 3 hours இருக்கும். அங்கே பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த இன்டர்நேஷ்னல் ஓவர் நைட் ஃப்ளைட்ஸில் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் மக்கள், ரிச் பீப்புள் இவங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சீட்டை பெட் மாதிரி ஆக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹை அண்ட் ஃபுட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சீட்டுக்கு போகிற வழியுமே பார்த்தீங்கன்னா கம்மியான மக்கள் தான் வருவாங்க. ஸோ எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸை பொறுத்தவரை நிறைய நேரத்தில் டிஸ்கவுண்டட் ஃபேர்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம துபாய் போகணும் அப்படின்னா 6,000 7,000 அப்படின்லாம் சீப் டிஸ்கவுண்டட் ஃபேர்ஸ் கிடைக்கும் எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில். அதே இது பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸில் அதுக்கு உண்டான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸில் 20 சீட் ஒரு ஃப்ளைட்டில் இருக்குன்னா அதில் 10 சீட் ஃபில் ஆனாலே அந்த எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் மூலமாக வர வருமானத்தை விட ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த 20 பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸும் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த ப்ரீமியம் ஃபேருக்கு ஏற்ற மக்கள் வந்தாலே அந்த எக்கனாமிக் கிளாஸ் மூலமாக வர வருமானத்தை விட ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ யூஎஸ் ஏர்லைன் கம்பெனியில் டெல்டா ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வர மொத்த வருமானத்தில் 35% பிஸ்னஸ் கிளாஸ் மூலமாக தான் வருது. ஆனால் அதுக்கு உண்டான சீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10 to 12% தான் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேரியர்ஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ்க்கு பெரிய அளவில் ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டாங்க. எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ்க்கு தான் ஜாஸ்தி ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ முன்னாடி விஸ்தாரா அவங்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தாங்க பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ். ஆனால் அவங்க இப்போ ஏர் இண்டியாவோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ இண்டிகோ ஒரு லோ காஸ்ட் கேரியர் தான். ஆனால் அவங்க இப்போ இங்கேருந்து லண்டனுக்கு
ஃப்ளைட்ஸை லீஸ்க்கு எடுத்து ஃப்ளைட்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்க லாங் டிஸ்டன்ஸ்க்கு. அப்போ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டும்போது இண்டிகோ ஸ்ட்ரெச் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த இண்டிகோ ஸ்ட்ரெச்ன்றது பேசிக்காக பிஸ்னஸ் கிளாஸ் தான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஃப்ளைட் போகும்போது மக்கள் இந்த பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸை விருப்பப்படுவாங்க. அது ஒன்று. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு இது ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ்க்கு இது ஒரு நல்ல வருமானத்தையும் தரும் அதே நேரத்தில். ஸோ ஆனால் இந்த பியூரான ப்ராப்பரான பிஸ்னஸ் கிளாஸ் சர்வீஸ் இன்னுமே இந்தியாவில் இல்லை. இப்போ ஃபாரின் கேரியர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தியாட், எமிரேட்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இவங்களோடைய பிஸ்னஸ் கிளாஸ் சர்வீஸ் அப்படியே கஸ்டமர் ஃபோக்கஸ்டாக ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கும். சீட்ஸ் வேறு லெவலில் இருக்கும், ஃபுட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லான்ச் ஆக்சஸுமே கொடுக்குறாங்க, ஏர் இண்டியாலையும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே ரொம்பவே அந்த டெடிகேட்டடான கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும். ஸோ ஒன்று வருமானம், இன்னொன்று அந்த காம்படிஷன். அவங்களுக்கு வர பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸை தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதனால நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அங்கே உள்ள கஸ்டமர்ஸ்லாம். என்னதான் எக்கனாமிக் கிளாஸில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாலும் பிஸ்னஸ் கிளாஸ் தான் அந்த ஏர்லைனோட வருமானத்தையே தீர்மானிக்குது. ஸோ இந்தியாவில் இதுக்கு உண்டான ஸ்கோப் நல்லாவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மார்க்கெட்டில் இந்தியாவில் கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏர்லைனில் பெரிய அளவில் சக்ஸஸ் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் ஏர் இந்தியா ஃபோக்கஸ் பண்ணுறதோ எக்கனாமிக் கிளாஸ் தான். அவங்க டிஸ்கவுண்டட் ஃபேரில் தான் இன்றைக்கி சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் பல லட்சம் லாஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சர்வீஸ் மிச்ச கேரியர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக இல்லைன்னு. ஸோ முக்கியமாக பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ப்ரைஸ் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், அதுக்கு உண்டான சர்வீஸ் கிடைக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதே இது எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸை பொறுத்தவரை மெஜாரிட்டி அப்படி இருக்க மாட்டாங்க. எக்கனாமிக் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் பொறுத்தவரை லொக்கேஷன் ஏ டு பி கம்மியான ஃபேரில் போனால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆனால் பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபாரின் கேரியர்ஸில் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.